ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து பசங்க வந்து பன்னீர் கிரேவி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் வந்து அன்னைக்கே வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கே கேட்டாங்க. அப்புறம் பலாக்கா இருந்ததுன்னு அதை வறுத்து கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து வெஜ்ஜு புலாவ் வச்சு எனக்கு பன்னீர் கிரேவி தான் வேணும்னாங்க. சரி, நான் வந்து புளிப்பும் வறுப்புமா தயிர்லாம் ஊற்றி பன்னீர் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன். நீங்களும் அதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் யூஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் பொரியட்டும். அதோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் அதை செய்யணும். நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்க. இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் தட்டில். இப்போ வந்து இஞ்சும் பூண்டும் அது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். ஓகே, இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கோ. இப்போ இது ரெண்டையும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போய் அரைச்சிட்டு வரணும். இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கே கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிட்டோம்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். உங்களுக்கு கூட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வேணால் அப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். இன்னும் பொரிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த அளவு பன்னீர் வந்து ஃப்ரை ஆனால் போதும். ரொம்பலாம் டீப்பாலாம் வேண்டாம். ஃப்ரை பண்ணி போட்டால் கொஞ்சம் கரையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி போடுறேன், வேற ஒன்று. இந்த எண்ணெயில் ஒரு பிரிஞ்சி பூ, அப்புறம் வந்து 2 பட்டை, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இப்போ இதில் வந்து அந்த வெங்காயத்தாலோட வெங்காயமும் ஒரு அடி மேலே இருக்க கட்டை. இது வந்து ஃப்ரை பண்ண அவ்வளோ வாசனையாக இருக்குது. அதுக்காக தான் இதை போடுறேன். அப்படி அந்த வெங்காயத்தை நான் அடியில் அப்படி அப்படியே போட்டேன். அதுக்கு மேலே இருக்க அந்த 1 இன்ச்சு கட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஜாரில் தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் செய்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா. இதை அரைச்சிட்டு வந்துடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கசகசா முந்திரி பருப்புலாம் அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்தலாம். நல்லா தக்காளிலாம் அரைச்சி ஊற்றுனது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள், நான் காஷ்மீர் பொடி தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து நான் நார்மல் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன் போதும். இப்போ பச்சை மிளகா 2 ஒரு ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு 3 வதக்கி அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துற வேண்டியதுதான். அது நல்லா ஃப்ளேவரே தனியாக இருக்கும், நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சதுனால. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் அது ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுலேயும் வந்து நல்லா எண்ணெய் பிரியணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இப்போ நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டம்ளர்ல 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஓகேவா? இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம வந்து பன்னீர் சேர்க்க வேண்டியதுதான். இப்போ பன்னீர் துண்டுகளை சேர்த்தணும். இது ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும், ரெடி ஆயிடும். ஓகே, நம்ம பன்னீர் மசாலா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ கார்னிஷிங்க்கு வெங்காயத்தாலும் கொத்தமல்லி தலையும் போட்டுற வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா புளிப்பும் வரப்புமா சூப்பரா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.